மது அருந்துவோர் காலி பாட்டில்களை விவசாய நிலம் மற்றும் சாலைகளில் வீசி செல்வதை தவிர்க்கவே டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்கப்படுவதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். அந்த திட்டம் செய்தே ஆகணும். 2 விஷயத்துக்காக. ஒன்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதனால் அதை செய்ய வேண்டியது கட்டாயம், நம்ம செஞ்சே ஆகணும். அடுத்து அவசியமும் இருக்குது. ஏன்னா இந்த காலி பாட்டில் தான் கொண்டு போய் வயலில் போட்டுறாங்க, ரோட்டில் போட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால் அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த காலி பாட்டிலுக்கு 10 ரூபா அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிடணும். திரும்பி அந்த பாட்டில் கொடுக்கும்போது 10 ரூபாய்க்கு கொடுத்துட்றோம். ஆனால் எல்லோரும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னா, பாட்டில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அது திருப்பி கொடுக்குற பணம். பாட்டில் வந்தால் கொடுத்துருவோம், பாட்டில் வரலைன்னா அவங்களுக்கு நஷ்டம். சரி, அந்த பாட்டில் அப்புறமேல என்ன விலைக்கு விற்கிதுன்னு தெரியுமா உங்களுக்கு? 50 காசு 60 காசுக்கு விற்கிது. அது ஒரு டெபாசிட் தொகை. இந்த பாட்டிலை திருப்பி கொடுப்பதற்கான டெபாசிட்டு. இதெல்லாம் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இது உங்கள் காலில் குத்தக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணுற கஷ்டம். நீங்களே அதை தப்பு தப்பாக பேசுகிறீங்க. நாங்கள் அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், பார்த்ததுனாக்கா சுத்தமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல பாட்டிலாக கிடக்குது, உடஞ்சி கிடக்குது. அதில் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம தவிர்க்கணுங்கிறதுக்காக இப்போ ஊட்டியில் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் முதல்ல கோர்ட் ஆர்டர் போட்டது. இப்போ அங்கே சுத்தமாக இருக்குது, பெரிய பிரச்சனைகள் இல்லை. அது மாதிரி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உண்மையிலேயே அங்கே இருக்கிற பணியாளர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. காரணம், ஏற்கனவே இருக்கிற கடைகள் சின்ன சின்ன கடையாக இருக்குது. அந்த கடையில் இதை ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கு போதிய இடம் இல்லைங்கிறது உண்மை. அவங்க அந்த சிரமமெல்லாம் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், டெய்லி வண்டி போய் கலெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கோம். டெய்லி ஈவினிங் வண்டி போய் கலெக்ட் பண்ணிடுறோம். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால் அவங்களுக்கு இருக்கிற சிக்கல் எங்கெங்கே என்னென்ன சிக்கல் இருக்கோ, சில இடத்துல ஆள் பற்றாக்குறை இருக்கலாம், அதெல்லாம் ஒழுங்கு பண்ணுறதுக்காக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்களோட தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க அதிகாரிகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.